بسم الله الرحمن الرحيم قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا وأنه تعالى جد ربنا ما اتخذ صاحبة ولا ولدا وأنه كان يقول سفيهنا على الله شططا وأنا ظننا بالعالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்கும் எனது மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று காலையிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக சில விடயங்களை சொல்லிவிட்டு போகும்படி என்கிட்ட கேட்டுக்கொண்டாங்க. அந்த பொதுவாகவே சொல்லுவாங்க, குடும்பத்தில் மூத்த பிள்ளையாகவும் ஒரு நிகழ்ச்சியில் கடைசி பேச்சாளராகவும் இருக்காமல் இருந்தால் நல்ல முடி சொல்லி என்ன காலையிலிருந்து தொடர்ந்து இருந்த நீங்கள் எப்போ முடியும் என்று எதிர்பார்க்குற கடைசி கட்டத்தில் தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு 1 மணித்தியால நேரம் இருக்கிறதாக ஏற்பாட்டாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முடியுமான அளவு அந்த நேரத்துள்ளுக்கே நான் முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ், முயற்சி பண்ணுறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரூஹானியத்து அத்தாயியா இதை எப்படி அர்த்தப்படுத்தலாம்டா எனக்கு நினைக்குது, ஒரு அழைப்பாளனின் உயிரோட்டம் அல்லது ஒரு அழைப்பாளனின் ஆத்ம பலம் என்று கூட சொல்லலாம். இந்த 2 கருத்துகளும் இதில் விளங்குறதா இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த சில நிமிடங்களில் உங்களோட சில கருத்துக்களை நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். சொன்னாங்க, தௌவா களத்தில் அனுபவமுள்ள ஒருவர்னு சொன்னாங்க. அவங்க ஏதோ நினைச்சதை அல்லது தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே அடிக்கொரு முறை சொல்கிற ஒன்று தான், வகுப்பில் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதும் சமூகத்தில் பொதுமக்களுக்கு நல்ல விடயங்களை சத்தியத்தை சொல்லுவதும் 2மே கிட்டத்தட்ட ஒன்று தான். 2மே ஏதோ கற்பித்தல் தான், ஏதோ போதனை தான். ஆனால் 2க்கும் இடையில் அந்த 2 பேருடைய சூழல், அவங்களோட அணுகுமுறைகள், அவங்க எதிர்கொள்கிற சவால்கள், அவங்க முன்னோக்கும் அந்த கூட்டத்தின் மனநிலை, இவை எல்லாமே வித்தியாசமானது. வகுப்பில் பாடம் நடத்துகிற ஒரு உஸ்தாது, அவருடைய வட்டம் குறைவானது, அதில் இருக்கும் மாணவர்களின் மட்டம் ஒரு நிலையானது, ஒரு அளவானது, அது அவருக்கு தெரியும். அது எல்லாமே வித்தியாசம். ஆனால் சமூகத்தில் வித்தியாசமான பல மட்டங்களில் உள்ளவர்களுடன் பல வித்தியாசமான விடயங்களை பேசுகிறதுக்கு என்ற ஒரு அமைப்பில் உள்ளவங்கள் தான் தாயிகள். எனவே 2 பேருக்கும் இடையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள்ங்கிறதுல நிறையாயமான வித்தியாசம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் என்னைய பொறுத்தவரையில் நான் ஏதோ தெரிஞ்ச சில விடயங்களை வகுப்புகளில் மாணவர்களுக்கு படித்து கொடுக்குற ஒரு ஆளையை தவிர பெரிய அளவில் இந்த தௌவாவுடைய மைதானத்தில் எனக்கு பெருசாக அனுபவம் இல்லை. நான் பெரிதாக அங்குமிங்கும் நிகழ்ச்சிகளுக்கு போய் உரைகளை நிகழ்த்துற அல்லது தௌவா களத்தில் போனால் பிரச்சனைகளை எதிர்கொள்கிற ஏச்சு பேச்சு அடிதடி இவைகள் எல்லாம் எதிர்கொண்ட மாதிரி ஒரு ஆள் அல்ல. ஆனாலும் பொதுவாக தௌவா மைதானத்தை பற்றி எனக்கு இருக்கிற ஒரு அளவான அறிவை வைத்து இந்த தலைப்பை நான் விளங்கிய பின்னணியில் சில விஷயங்களை நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுறேன். காலையிலிருந்து
பல தலைப்புகளில் நீங்கள் பல விஷயங்களை கேட்டிருப்பீங்க. சிலது இல்மியன் அறிவுபூர்வமாக கருத்துக்களை எப்படி சொல்லுவது, அதை அறிவார்த்தமாக லொஜிக்கலி எப்படி முன்வைப்பது, அல்லது அந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது கையாள வேண்டிய உத்திகள் என்ன அல்லது களத்தில் நாங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்ன என்ற பல தலைப்புகளையும் அல்லது பல விஷயங்களில் நீங்கள் பேசியிருப்பீங்க, உங்களுக்கு பேசப்பட்டிருக்கும். இங்கே பேச போகிறது அதுவல்ல. நாம் எப்படி ஆதாரங்களை முன்வைப்பது அல்லது எப்படி சத்தியத்தை சொல்லுவது அல்லது எது சத்தியம் அப்படிங்கிற அமைப்பில் அல்ல. நாம் சொல்லக்கூடிய இந்த சத்தியம் அல்லது நாம் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம் மக்களிடத்தில் அது தாக்கம் செலுத்த வேண்டும் என்றிருந்தால், அது எமக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றிருந்தால், சொல்லும் நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த தலைப்பு வந்திருக்குது. எனவே இந்த ஒரு அழைப்பாளனுடைய உயிரோட்டத்தன்மை என்று நாங்கள் எடுத்தால் எங்களுக்கு தெரியும், உலகத்தில் எந்த ஒன்றும் உசுர் இருந்தால் தான் அது உசும்போம், அது இயங்கும். தாவாவும் அப்படித்தான். நாங்கள் பார்க்குறோம், சில நேரங்களில் நாங்கள் பார்க்குறோம், சில பேருடைய உரைகள் அல்லது பயான்கள்னு சொல்லுவோமே, அது நல்ல அறிவுபூர்வமாக இருக்கும். ஆதாரங்களோட கருத்துக்களை முன்வைப்பாங்க, அழகாக அதை சமர்ப்பிப்பாங்க. ஆனாலும் மக்களிடம் அதற்கான தாக்கம் இருக்காது. மக்கள் அதை ஒன்றில் ஏற்றுக்கொள்ள அல்லது அதன்படி நடக்கிறதுல மக்களிடத்தில் பலகீனத்தை காணலாம். அப்போ அழகாக பேசிய இவர், அறிவுபூர்வமாக பேசிய இவருடைய பேச்சு ஏன் மக்களிடம் எடுபடாமல் இருக்குது அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் சில காரணங்கள் சொல்லுபவரிலும் இருக்கலாம். அந்த சொல்பவரில் இருக்கிற அந்த பலகீனத்துக்கான காரணங்கள் என்ன என்ற பின்னணியில் தான் நாங்கள் இங்கே மிச்சமாக பார்க்க போகிறோம். உண்மையிலேயே நாங்கள் பார்க்கலாம், தஅவா என்பது தாக்கம் செலுத்தணும் என்றிருந்தால் சமூகத்தில் மாற்றம், சொல்லுபவரில் மாற்றம் முதலாவது. அந்த தஅவா வெற்றி அளிக்கணும் என்றிருந்தால் அடுத்ததாக அது தொடர்ந்தும் அது செயல்படணும், தொடர்ந்தும் அது மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்தணும் என்று இருந்தால் அதற்காக அந்த தஅவாவை செய்யக்கூடிய அந்த அழைப்பாளன் தன்னை தயார்படுத்திக் கொள்ளணும். அவர் ரெண்டு விஷயம் நான் நினைக்கிறேன் அவர் தயார்படுத்தணும். ஒன்று தஸ்கியா என்று சொல்கிற ஒரு பகுதி இருக்குது, இன்னொரு பகுதி இருக்குது, அதுக்கு சொல்லுவாங்க இந்த தக்வியா ரூஹியான்னு சொல்லி. ஒன்று அவருடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், நடத்தைகள், இவைகளை எல்லாம் அவர் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவைகளை பண்பானவைகளாக நல்லவைகளாக மாற்றிக்கொள்வது, இது தஸ்கியா. இன்னொரு பகுதி இருக்குது தக்வியா ரூஹியா என்று சொல்லக்கூடிய ஆன்மீக ரீதியில் தனது ஆத்மாவை அவர் பலப்படுத்திக் கொள்வது என்ற ஒரு பகுதி இருக்குது. உண்மையிலே நாங்கள் பார்க்கலாம், இந்த தஅவா பணிங்கிறது இருக்குதே, இது ஒரு விதத்தில் லேசானது தான். உண்மையிலே லேசானது தான் ஒரு விதத்தில். தெரிஞ்சதை சொல்லிட்டு பெய்திடலாம், தெரிஞ்சதை சொல்லிட்டு பெயரலாம் என்கிற அமைப்பில் அது லேசானது தான் ஒரு விதத்தில். ஆனால் இன்னும் ஒரு விதத்தில் இது மிக கஷ்டமானது, மிகவும் பொறுப்பானது. ஏனால் சொல்லுவது ஏதோ ஒன்று அல்ல, ஏதோ ஒரு அட்வைஸ் அல்ல, இது மார்க்கம் என்பதனால் இந்த மார்க்கத்தை சொல்லுவதற்கான பணி ஒரு பாரமானது, மிக பொறுப்பானது. அதை சரியாக எத்தி வைக்க வேண்டும் என்றது அந்த பக்கத்தில் இது பொறுப்பானது. எனவே இது ஒரு பெரிய வேலை. ஒரு பணி எந்த அளவுக்கு பெருசாகுதோ அந்த அளவுக்கு அந்த பணியை செய்வதற்கு பெரியவர்கள் தேவை. ஒரு பணி எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்குதோ அந்த அளவுக்கு சின்னவங்களை வச்சு அதை செஞ்சிடலாம். ஒரு பணி, ஒரு டியூட்டி, அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ, பொறுப்பு கூடினதாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதை செய்வதற்காக முன்வருபவர்களும் மிக தகுதியானவர்களாக இருக்கணும். அவர்களும் பெரியவர்களாக, அவர்களும் தகமையுள்ளவர்களாக இருக்கணும். இந்த உண்மையை நாங்கள் மிச்சம் பேச தேவையில்ல. இது ஒரு முழுக்கவே நான் சொல்லுவது ஒரு எங்களுக்கிடையிலான ஒரு ஞாபகப்படுத்தல் என்கிற அமைப்பில் தான். உண்மையிலே உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்றை சொல்லித் தருவதற்காக, தெரியாத ஒன்றை சொல்லுவதற்காக வரல. படிப்புங்கிறதுல கூட தெரியாததை படிப்பது என்பது மட்டுமல்ல, மறந்ததை ஞாபகப்படுத்துவது என்பதும் ஒரு படிப்பு மாதிரி தான். நாங்கள் உபதேசங்களில் இதிலெல்லாம் நிறைய பார்க்குறோம். தெரியாததை படிப்பது என்பது ஒரு பிரயோஜனம் மாதிரி தான்.
மறந்ததை ஞாபகப்படுத்துவது என்றது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஞாபகமூட்டலாக உங்களோட கவனத்துக்கு சில விடயங்களை கொண்டு வரணும் என்கிற அடிப்படையில் தான் சொல்கிறனே தவிர உண்மையிலே உங்களுக்கு ஏதாவது மிச்சமாக விளங்கப்படுத்தணும், புதுசாக ஏதாவது சொல்லித்தரணும் என்கிற ஒரு எண்ணத்தில் வரவும் இல்லை. அதுக்கு மிச்சம் தகுதியாக நான் என்னைய உண்மையிலே காணவும் இல்லை. அன்புக்குரிய உலமாக்களே, இந்த பணி பெருசி என்பதனால் இதற்கு ஈடுபடுபவர்களும் தன்னை அந்த பணியின் கணத்தின் அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏண்டா நாங்கள் எல்லாருமே இது துஆத்துகளோட ஒன்று கூடல். நாங்கள் எல்லாருமே தாவா செய்கிறோம், மக்களுக்கு சத்தியத்தை சொல்கிறோம், அம்ரு பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர் என்பதையும் வித்தியாசமான ஒரு சிக்கலான சூழலில் சொல்லுகிறோம். எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லை. நான் சொல்வது என்பது மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு மாற்றமானதுக்கு அவங்க பழகி இருக்கிறாங்கன்ற சூழலில் நாங்கள் செய்வது ஒரு இஸ்லாஹ், ஒரு சீர்திருத்த பணிங்கிறது. அந்த எங்களுக்கு தெரியும், பொதுவாக ஒரு சாரார் இருக்கிறாங்க சாலிஹ் நல்லவங்க. இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க முஸ்லிம், மற்றவர்களை நல்லவர்களாக ஆக்குபவர்கள், லேசா சொன்னால் சீர் திருத்துபவர்கள். ஒரு சாரார் சீரானவர்கள் சாலிஹ்கள், ஒரு சாரார் முஸ்லிஹ்கள் சீர்படுத்துபவர்கள். இதில் நாங்கள் பொதுவாக பார்க்கலாம், நீங்கள் வரலாறு நெடுகளையும் கூட பார்க்கலாம். நானோ நீங்களோ யாரோ அவர் சாலிஹாக இருந்தால் மக்கள் அவருடன் முட்டிக்கொள்ள மாட்டாங்க. சாலிஹாக இருப்பவருடன் முட்டிக்கொண்டு அவரோட மோதிக்கிட்டு போக மாட்டாங்க. அவர் நல்லவர், அவரோட பாட்டுக்கு அவர் இருந்துட்டு போகட்டு. அவரோட பாட்டுக்கு நல்லவராக இருக்கிறார். ஒரே மதுபானம் குடிக்கிறாங்க, அவர் குடிக்காமல் இருக்கிறாரு. அவர் குடிக்கல, சரிதான், நாங்கள் செய்கிற கெடுதி அவர் பண்ணலன்னு அவரோட ஒன்றும் பேசாமல் சும்மா இருந்துருவாங்க. ஒருவன் சாலிஹாக இருப்பது மக்களுடன் முட்டிக்கொள்வதற்கு காரணமாக ஆகாது. அவன் பாட்டில் விட்டுருவாங்க. மக்கள் அவனுடன் முட்டிக்கொள்வது மோதிக்கொள்வது எப்பென்றால் அவன் முஸ்லிஹாக மாறும் பொழுது. அந்த மதுபானம் குடிக்காமல் இருந்தவன் அவன் பாட்டுக்கு குடிக்காம இருக்கிறது மட்டுமில்லை, மற்றவர்களை வேண்டாம் அப்படின்னு அவர் நிப்பாட்டுவதற்கு தயாராகும் பொழுது அவனுடன் முட்டிக்கொள்வார்கள். நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறு பார்க்கலாம். 40 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயசில் நுபுவத்து கிடைக்குது. 3 வருஷத்துக்கு பின்னால் பகிரங்க தாவா. அந்த பகிரங்க தாவாவை செய்து சிலை வணக்கத்தை கடுமையாக சாடி அப்படி பேசும் பொழுது நபியை எதிர்க்கிறாங்க. அவ்வளோ நாளைக்கு அவர் நல்லவராகத்தான் இருந்தார், அவங்கள்ட்ட சாலிஹாக இருந்தார். அவர் அமீன்ண்டாங்க, அவர் அப்படியெல்லாம் நல்ல பட்டங்களை சொன்னாங்க. அவர் எப்பொழுது முஸ்லிஹாக மாறினாரோ அப்போ அவரோட முட்ட தொடங்கினாங்க, அவருடன் மோத தொடங்கினாங்க. அல்லாஹ் அல் குர்ஆனில் கூட நாங்கள் ஒரு ஊருக்கு தண்டனையை அனுப்ப மாட்டோம், அந்த ஊரிலே நல்லவர்கள் இழுக்கும் பொழுது என்று சொல்லல, அதிலே முஸ்லிஹுங்கள் திருத்தக்கூடிய சீர்திருத்தவாதிகள் இருக்கும் பொழுது அனுப்ப மாட்டோம்னு தான் சொல்கிறான். எனவே நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நாங்கள் செய்கிற பணி என்பது மக்கள் எங்களை எதிர்க்கிறதுக்கு, எங்களுக்கு எதிர்ப்பை சம்பாதிச்சு தருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு பணியாக இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டமானது தான். எனவே இப்படி ஒரு பணியை செய்யக்கூடிய நாங்கள் முதலாவது எங்களை கூடுதலான ஒரு தகமைக்கு ஆளாக்கி கொள்ளணும். அடுத்தது இந்த குறிப்பாக இந்த தாவா இருக்குது, இங்கே சலஃபி என்ற ஒரு சொல்ல போட்டிருக்கிறாங்க. அத்தாவா சலஃபியா என்கிற இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான தாவா என்பது இருக்குது. இது கடுமையாக மக்களினால் நோட்டமிடப்படுது, விமர்சிக்கப்படுது. எனவே நான் என்னை தகுதியாக மாற்றிக்கொள்ளணும் என்கிறது உண்டு. அதே நேரத்தில் அந்த எல்லோரும் என்னை உற்று பார்க்குறாங்க, எல்லாரும் என்ற குறைகளை தேடுவாங்க, பலரும் எங்கடா குறை இருக்குன்னு தேடி அதை வைத்தே தாவாவை வீழ்த்தலாம் என்று யோசிப்பாங்க என்பதனாலையும் நாங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு தாயி தாவா செய்கிறவர் தன்னை பணியின் கணத்தை தெரிந்து தகுதியாக தன்னை மாற்றிக்கொள்வது மட்டுமில்லை, அவர் தன்னை நடத்தைகள் பண்புகள் அந்த இவைகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏனென்றால் அவருடைய தாவாவை எதிர்ப்பவர்கள் அவரின் குறைகளை தேடுவாங்க. குறிப்பாக இந்த தாவாவுக்கு அது இருக்குது. எனவே அந்த குறைகளை தேடி அதனால் அவருக்கு நஷ்டமாகிறது மட்டுமில்லை, அது என்னையோட ஒரு நஷ்டம் போகிறது வேறு, அது அவர் சார்ந்திருக்கும் அமைப்புக்கு தான் பெரிய நஷ்டத்தை கொண்டு வரப்போகுது. இப்படி பல அடிப்படை காரணங்களினால ஒரு தாயி தன்னை தகைமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக ரூஹியன் என்று சொல்லுவோமே, நான் இப்போ சொன்னோனே அந்த பகுதியில் அவர் தன்னை தகமைப்படுத்திக் கொள்றதுக்குள்ள தேவை மிச்சமாகவே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம்.
இங்கே நான் முந்தி சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் அவசரமாக சில குறிப்புகளை தான் சொல்ல போகிறேன். நேரம் போதாதுன்றது மட்டுமல்ல, மிச்சமாக விளங்கப்படுத்துகிற அளவுக்கு இது நான் பேசுவது பொதுமக்களுடன் அல்ல, உலமாக்களுடன், துவாத்துகளுடன். தவா களம் என்று தாயிகள் என்று வந்தாலும் கூட என்னை விட களம் கண்டு அதில் அனுபவம் கண்டு அதில் முதிர்ச்சி கண்ட தாயிகள் இருக்கிறீங்க சபையில். உலமாக்கள் என்று பார்த்தாலும் கூட ஆய்வு உள்ள மிகச்சிறந்த நல்ல உலமாக்கள் எனக்கு முன்னால் இருக்கிறீங்க. எனவே ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்துறதுன்றது அமைப்பல்ல, சில கருத்துக்களை ஒரு கவனத்துக்காக சொல்லி கொண்டு போக நினைக்கிறேன். அதில் உண்டுதான் ஒரு தாயி தன்னை தஸ்கியாப்படுத்திக் கொள்வது என்பது. அடுத்தது அவனுடைய ரூஹியன், அவன் தன்னை தக்குவியா படுத்திக் கொள்வது என்பது. இந்த ரெண்டுலையும் இந்த தஸ்கியா என்கிற பகுதி இருக்குது. இந்த தஸ்கியா என்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அந்த எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் மதரசாக்களின் இதிலிருந்து வந்தவங்க தான். மதரசாக்களின் பாடத்திட்டங்களில் அந்த பாட பெயர்களில் இந்த தஸ்கியான்ற பெயர் எங்களுக்கு காண கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு எங்கேயுமே மன்ஹஜ்களில் தஸ்கியான்னு பெயர் போட்டு இல்லை. ஒரு காலத்தில் ஒரு தஸ்கியா என்றால் என்னென்றால், ஒரு மனிதன் தனது எண்ணங்களை, தனது செயல்களை, தனது தஹர்ருகாத்துகளை ஒரு நல்ல வழிக்கு உள்ள மாதிரி ஒரு முறையான சரியான அமைப்புக்கு அதை அவர் சீர்படுத்திக் கொள்வது. பிழைகளை களைந்து நல்ல விடயங்களை சேர்த்து தனது செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் அவர் சீர்படுத்தி அதை தூய்மைப்படுத்திக் கொள்வது. இதுதான் தஸ்கியா. இதுக்காக மதரசாக்கள்ல ஒரு காலத்தில் இது சம்பந்தமான பாடத்துக்கு தசவுஃப்னு சொன்னாங்க. நாங்கள் ஓதுற நாள்லாம் தசவுஃப் பாடம் தான் இப்போ சொல்கிறது. அப்படி காலப்போக்கில் இந்த சூஃபிசம் சம்பந்தமான ஒரு விழிப்பு இப்படியெல்லாம் வந்ததன் பின்னால் அதுக்கு அஹ்லாக்கியாத் அப்படின்னு ஒரு பேரை மாற்றினாங்க. அஹ்லாக்கியாத், பண்பியல் அப்படின்னு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இப்போ இருக்குது தர்பியா. தர்பியான்னு பேர் தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பொருத்தம் விசேஷமாக தர்பியா பிள்ளைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் குர்ஆன் சுன்னாவின் நிழலில் அதிலிருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மனிதன் தன்னை பண்படுத்திக் கொள்வது என்ற இந்த வேலைக்கு இந்த பெயர் எல்லாத்தை விடையும் பொருத்தமான பெயர் இந்த தஸ்கியா என்ற பெயராகத்தான் நாங்கள் பார்க்கலாம். குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இந்த சொல்லுகள் எங்களுக்கு பார்க்கலாம். இனி பெயர் எப்படியோ இஸ்ம் எப்படியோ முசம்மா எப்படி இருக்குது, பேர் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இல்லை. முசம்மா தான் முக்கியம். பேர் எப்படியும் இருக்கலாம். விஷயம் எப்படின்னு கேட்டாலும் கூட நாங்கள் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசினவர் கூட சொன்னதை நான் கேட்டேன். அந்த இன்றைக்கு மதரசாக்களில் இந்த பண்பியல் பகுதி, தஸ்கியா பகுதி என்கிற இந்த பாடத்துக்கு அல்லது இந்த விடயத்துக்கான முக்கியத்துவம் குறைஞ்சி கொண்டு வர்றதை நாங்கள் பார்க்குறோம். அது குறையுதுங்கிறத அங்கிருந்து வர இன்சார்ஜிகள், அங்கிருந்து வெளிவரும் மாணவர்களுடைய நடத்தைகளை வச்சு கூட ஓரளவு கணிக்கலாம். அது குறைவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அல் மவாதுல் அஸ்ரியான்னு சொல்கிற நாங்கள் சொல்லுவோமே ஸ்கூல் பாடம் உண்டு லேசா விளங்க, அதனுடைய ஆதிக்கம், அல்லது படிக்கிறதே ஒரு தொழில் நோக்கத்துக்காக என்ற அமைப்பில் தொழில் சார்ந்த கல்வி முறை, அல்லது ஏதோ ஒரு ஃபிக்ஹ் சம்பந்தமான அல்லது அகீதா சம்பந்தமான மஸ்அலாக்களில் மாத்திரம் கவனம் செலுத்துவது, ஆய்வு பண்ணுவது என்ற அந்த போக்கு, இப்படி பல காரணங்களுக்கு சொல்லலாம். மதரசா மட்டங்களில் கூட இந்த தர்பியா என்று பரவலாக சொல்கிற இந்த தஸ்கியாவுடைய பணி அல்லது அந்த பாடம், அந்த முயற்சி, அதற்கான ஆர்வம் குறைந்து கொண்டு வர்ற அந்த கவலையான நிலைமையை நாங்கள் பொதுவாக பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நானும் நீங்களும் ஏதோ படிச்சிருக்கிறோம், இப்பையும் நானும் நீங்களும் ஏதோ படித்து கொடுக்குறோம் அல்லது தாவா செய்கிறோம். சரி, கிட்டத்தட்ட அது தாலீம் தான். இந்த தாலீம் என்றது இருக்குதே, ஒன்றில் நாங்கள் பல விடயங்களை வாசிக்கிறோம், பல தகவல்களை நாங்கள் எங்களோட மூளைக்கு எடுக்கிறோம், புதுசாக தகவல்களை நாங்கள் சேமிக்கிறோம், அல்லது பல தகவல்களை மற்றவங்களுக்கு நாங்கள் படித்து கொடுக்குறோம். இதை செய்கிறோம். இது ரெண்டுமே நடந்து கொண்டிருக்குது எங்களால் பொதுவாக. ஆனால் இவைகளோடு இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று தான் இந்த தஸ்கியா என்பது. படித்து கொடுப்பதும் படிப்பதும் மட்டுமல்ல, பண்படுவது என்ற ஒரு பகுதி இருக்குது. அது எந்த அளவு முக்கியம் தெரியுமா? உங்களுக்கு பார்க்கலாம், அல் குர்ஆன்ல நபியுடைய பணி அப்படின்னு வரும்பொழுது, நபியுடைய டியூட்டி என்ன, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு வரும்பொழுது, சூரத்துல் ஜும்மாவில் 2வது ஆயத்து, ஆல இம்ரானில் 164வது ஆயத்து, பக்கராவில் 151வது ஆயத்து, இந்த 3 ஆயத்திலையும்
நபியுடைய பணி என்ன அப்படின்னு வரும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நான் இப்படியெல்லாம் ரசூல்மார்களை அனுப்பினேன், ரசூலை அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, அந்த நபி அந்த தூதுவர் அந்த மக்களை யுஸக்கீஹிம் தஸ்கியா பண்ணுவாரே. அதுக்கு பின்னால தான் அல்லாஹ் சொல்றான் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத என்று. இன்னும் ஒரு இடத்துல வருது நபியுடைய பணியை பற்றி. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம், யா அல்லாஹ் அவர்களில் நீ அனுப்பு ஒரு தூதுவரை என்று கேட்கும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம், அவர் கேட்கும் பொழுது தஅலீம் முன்னால வருது, தஸ்கியா பின்னால தான் வருது. ஆனால் அல்லாஹ் சொல்லும் 3 இடங்களிலும் அல்லாஹ் தஸ்கியாவை தான் முதலாவதாக சொல்லுகிறான். அது அத்துப்புடைய வாவு தான், தர்த்தீபு கட்டாயம் இல்லை என்பது இருந்தாலும் கூட அந்த ஓர்டரில் அல்லாஹ் தஸ்கியாவை தான் முதலாவது சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது தஅலீமை முன்னால தான் சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லும் அனைத்து இடங்களிலும் தஅலீம் தஸ்கியான்றது 2 இருக்குது. நாங்கள் படித்து கொடுக்கறது, பண்படுத்துறது, அல்லது நாங்கள் படிப்பது, பண்படுவது. இந்த பகுதியில் பண்படுவது என்பதற்கு முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லும் பொழுது நாங்கள் அதை பார்க்கலாம். உண்மையிலே நபியுடைய பணியில் கூட இந்த தஸ்கியா என்பது நீங்கள் அதில் பார்க்கலாம். அந்த ஆயத்துக்களில் ஒன்று வருது, அவர்களுக்கு அல்லாவின் ஆயத்துக்களை ஓதி காட்டுவார். அடுத்தது அல்லாவின் வேதத்தை படித்து கொடுப்பார், ஞானத்தை படித்து கொடுப்பார், அவர்களை தஸ்கியா பண்ணுவார். 4 விஷயம் வருது. அப்போ நபியுடைய பணியில் 1/4 பங்கு இந்த தஸ்கியா, 4இல் 1ஆக இந்த தஸ்கியா இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஒருவன் தன்னை, தனது உள்ளத்தை, தனது எண்ணங்களை இப்படி தஸ்கியா படுத்தி அப்படி துப்புரவு செய்கிறது எந்த அளவு முக்கியம் என்றால், வஷம்சி சூரா இருக்குதே, அதில் ஆரம்பத்திலேருந்தே சத்தியங்கள் வருது. சரியா நீங்கள் எண்ணி பார்த்தா 11 சத்தியம் இருக்குது. 11 சத்தியத்தை பார்க்கலாம். அதில் வஷம்சி உண்டு, வதுஹாஹா உண்டு, வல்கமரி இதா தலாஹா உண்டு, வன்னஹாரி, அப்படியே பார்த்தால் 11 விடயங்கள் அல்லாஹ் சத்தியம் பண்ணி அதில் அவ்வளவு ஆழமாக அல்லது அவ்வளவு திருப்ப அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்லுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. அல்லாஹ் 11 சத்தியங்களை பண்ணி சொல்லுவது, இந்த தஸ்கியா பண்ணியவர் வெற்றி அடைஞ்சிட்டாரே. எனவே தஸ்கியா தன்னை பண்படுத்திக் கொள்பவருடைய வெற்றி எந்த அளவு முக்கியம், அந்த வேலை எந்த அளவு முக்கியம் என்கிறத எங்களுக்கு இதை பார்த்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் கூட யா அல்லாஹ் என்னை தஸ்கியா பண்ணி என்கிற துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு தஅவாவில் ஈடுபடுற ஒரு அழைப்பாளர் தன்னை இந்த தஸ்கியா என்றதுக்கு உள்ளடங்குகிற எல்லா பகுதிகளிலும் தன்னை நெறிப்படுத்தி பண்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. தஸ்கியா என்ற சொல்லுக்கு அரபுல 2 கருத்து இருக்குது. ஒன்று தத்ஹீர், துப்புரவு செய்வது, பரிசுத்தப்படுத்துவதுன்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து இருக்குது தன்மியா, வளர்ப்பதுன்னு ஒரு கருத்து இருக்குது. இந்த ஜகாத் எல்லாம் விளங்கப்படுத்தும் பொழுதெல்லாம் கூட ஃபிக்ஹில் அடிக்கொருக்கா இதை சொல்லுவாங்க. அதாவது தூய்மை என்ற ஒரு கருத்தும் அபிவிருத்தின்ற ஒரு கருத்தும். உண்மையிலே ஒருவர் தன்னை ஒரு நல்லவராக பண்புள்ளவராக மாற்றிக்கொள்வதென்றிருந்தால் அதில் தத்ஹீர் என்ற வேலையும் நடக்கணும், தன்மியா என்கிற வேலையும் நடக்கணும். பொதுவாகவே இந்த பண்பியல் சம்பந்தப்பட்ட கலையில் பேசுகிறவங்க சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை அல்லது ஒருவர் நல்ல ஒரு தரமானவராக பண்பானவராக மாறணும்டா அங்கே 2 வேலை நடக்கணும். ஒன்று தஹ்லியா, அடுத்தது தஹலியா. தஹ்லியா என்கிறதே ஒளிவிக்கிறது, இல்லாமலாக்கிறது. தஹலியா என்பதே சேர்த்து அழகு சேர்ப்பது என்று அர்த்தம். அப்போ கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட நடத்தைகள் அவைகளை விட்டும் தூய்மைப்படுத்துவது, அவைகளை களைந்து துப்புரவு செய்வது. அடுத்ததாக நல்ல பண்புகள், நல்ல பழக்கங்களை வைத்து எம்மை நாங்கள் அலங்கரித்துக் கொள்வது. எனவே கெட்ட பண்புகளை இல்லாமல் ஒழித்து நல்ல பண்புகளை சேர்ப்பது என்ற அந்த தஹலியா என்ற அல்லது தத்ஹீர் தன்மியா என்கிற அந்த 2ம் அடங்கிய ஒன்றாகத்தான் இந்த தஸ்கியா என்ற இது இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த எங்களை நாங்கள் ஒரு தாயி, குறிப்பாக அவரை ஒரு உன்னதமான, ஒரு பண்பான, ஒரு நல்ல செயல்பாடுகள் எண்ணங்கள் கொண்ட ஒரு தாயியாக அவர் மாறணும் என்றிருந்தால் அவர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய சில விஷயம் இருக்குது. தஸ்கியா என்பது விசாலமான ஒன்று. அதில் தஅவா களத்தில் முக்கியமாக தேவைப்படுற ஒரு தாயியிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் எங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தாப்புல சில செய்திகளை நாங்கள் பார்ப்போம்.
அதில் முக்கியமான ஒன்று தான் இஹ்லாஸ் என்கிற இந்த உள தூய்மை. இந்த உள தூய்மை என்றது இருக்குதே, அது உள தூய்மை என்று சொன்னதுக்கெனா அதனுடைய தாக்கமும் அதனால் வரும் பலன்களும் உள்ளத்தோடு மட்டும் நிற்கிறது இல்லை. அந்த எண்ணமே வாழ்வுண்டு சொல்லுவாங்களே, இன்னமல்லாமாலும் பின்னியாத். நபி அன்றைக்கே சொல்லிட்டாங்க, எண்ணங்கள் படித்தான் செயல்பாடுகள் என்று. எனவே இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்று நாங்கள் பரவலாக பேசுகிற அந்த முக்கியமான அந்த பண்பு அது மிக முக்கியமானது. எந்த அளவுனா அது ஏதோ உள்ளத்தில் வருவது என்று மாத்திரம் சொன்னதுக்கேனா அதனுடைய தாக்கம் என்பது எல்லாவற்றிலுமே இருக்குது. அவனுடைய செயல்பாடு, பேச்சு எல்லாவற்றிலுமே இருக்குது. எனவே ஒரு தாயி தன்னை பண்படுத்திக் கொள்வது அல்லது தன்னை ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு முன்மாதிரியான தாயியாக மாற்றிக்கொள்வது என்றிருந்தால் அவரிடம் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்றுதான், இந்த பணியில் அவரிடம் இஹ்லாஸ் இருக்கணும். அல்லாவுக்காக என்ற தூய எண்ணத்துடன் இந்த பணி நடக்கணும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் பார்க்கலாம், இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணம் சரியாக இருந்தால் அது சின்ன காரியமாக இருந்தாலும் அதுக்கு பெரிய பாதிப்பு அல்லது அதனால் பெரிய பலன் வரப்போகுது. எந்த காரியமாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இஹ்லாஸ் இல்லாமல் போகும் பொழுது அது பயனில்லாமல் போய்த்திருது. எங்களுக்கு தெரியும், ஒரு பூனைக்கு அநியாயம் செஞ்சதுனால நரகம் போன மாதிரி, மறுபக்கத்தில் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால சொர்க்கம் போன செய்திருக்குது. இதெல்லாம் இஹ்லாஸுக்கு அல்லாஹ் கொடுக்கும் மகத்துவம். சின்ன அமல் அதுக்கு பெரிய கூலி. சில பெரிய அமல் இஹ்லாஸ் இல்லை என்பதனால் அதுக்கு கூலி கிட்டத்தட்ட இல்லை. ஒரு ஹதீஸ் இருக்குது, நானும் நீங்களும் மிச்சமாக சொல்கிற ஒரு ஹதீஸ் தான். மறுமை நாளில் 3 கூட்டங்கள் கொண்டு வரப்படுவாங்க. 3 தரப்பினர்கள். அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான். அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் செஞ்ச அருள்களை பற்றி அல்லாஹ் கேட்பான். அவங்க சொல்லுவாங்க தந்தாயின்னு சொல்லுவாங்க. என்ன செஞ்சாயின்னு கேட்பான். அப்போ நான் இப்படியெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அல்லாஹ் கடைசியாக சொல்லுவான், எனக்காக செய்யலை, நீங்கள் முகஸ்துதிக்காக புகழுக்காக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அவன் நரகத்துக்கு போடப்படுவாண்டு. அந்த 3 தரப்புகள் இருக்கிறாங்களே, அதில் ஒரு தரப்பு எங்களை சார்ந்த தரப்பு தான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ஒருவர் வந்து சொன்ன பொழுது அப்படியே மயங்கி விழுந்ததாக, மயங்கி கீழே விழுந்ததாக நான் ஒரு இடத்துல வாசித்தேன். அந்த அளவுக்கு பயந்துட்டாரு. இப்படி பெரிய சமூகத்துக்கு முக்கியமாக தேவைப்படுற பணிகளை செய்யும் 3 பேர். அதில் ஒருவர் பணக்காரர், கொடை கொடுத்தவர். இன்னொருவர் வந்து போராளி, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடியவர். இன்னொருவர் ஒரு அறிஞர், மக்களுக்கு படித்து கொடுத்தவர். இந்த 3மே மிக முக்கியமான பணிகள். ஒரு நாட்டுக்கு கூட முக்கியமான 3 துறை இது. அவ்வளவு முக்கியமான பணிகளை செய்தவர்களுக்கே இப்படி ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு காரணம் இஹ்லாஸ் இல்லாமல் போவது. நாங்கள் பார்க்குறோம், எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சாதாரணமாக அவதானித்த விடயங்கள் தான், அல்லது சில பொழுது எங்களுக்கே கூட நடந்திருக்கலாம். நாங்கள் எல்லாரும் தௌவா செய்கிறோம். தாவாவை ஆரம்பிப்பவர்கள் பெரும்பாலும் நல்ல நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கிறது. மனுஷரெல்லாம் இப்படி கெட்டு போயிருக்கிறாங்க, நல்ல அகீதா கிடையாது, நல்ல பண்புகள் கிடையாது, பாவமே இவங்க, எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லணுமேண்டு பெரும்பாலும் ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆனால் நல்ல நோக்கத்தில் ஆரம்பித்து எங்களோட பயணம் கொஞ்சம் போகும் பொழுது இடையில் இந்த ஹுதூது நஃப்ஸ் இருக்குதே, நஃப்ஸு சும்மா விடாது. அதனுடைய அந்த அற்பத்தனமான லாபங்களுக்கான எண்ணங்களை கொண்டு போட்டு இவருடைய அந்த தாவாவுடைய அந்த எண்ணத்தை அல்லது அந்த அவருடைய தாவா பயணத்தை களங்கப்படுத்துகிறத பார்க்கலாம். நாங்கள் பார்க்குறோம், தாவா களத்தில் குறிப்பாக சில பேர் பதவிக்காக போராடுறவங்க, பதவிக்காக களத்தையே குலைச்சி போடுறவங்க. இன்னும் சில பேர் சின்ன பதவிகள் எல்லாம் தலைமை பதவிக்கு தற்காத்து கொள்ள அதை அல்லது அடைவதற்காக களத்தையே நாசமாக்குபவர்கள். இன்னும் சில பேரை நாங்கள் பார்க்குறோம், தஅஸ்ஸுபுல் ரஅய் என்கிற மாதிரி தான் சொன்ன கருத்தை எப்படியாவது வெல்ல வைக்கணும் என்கிற அந்த புடிவாதத்தனத்தில் அப்படி மற்றவர்களை வழிகேடு, அப்படி பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறவங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பணத்தின் மீது வந்த மோகத்தின் காரணமாக. இப்படியெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க தானே. தௌவா களத்தில் அந்த சிதைவுகளை ஏற்படுத்தக்கூடிய, பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய, பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய தாயிகளை நீங்கள் எடுத்து பார்த்தா இது மாதிரி காரணங்கள் தான் இருக்கும். பதவிக்காக அல்லது பணத்துக்காக அல்லது தனது கருத்தை சொல்லிவிட்டேன், அது ஒரு தாழ்வு சிக்கல், மீள முடியாது, அதிலிருந்து திரும்ப வாபஸ் வாங்க முடியாது என்ற அமைப்பில் பிடிவாதத்துக்காக, இப்படி பல காரணங்களுக்காகத்தான் இவங்க பெறுகிறாங்க அல்லது பிரச்சனைப்படுத்துகிறாங்க. இவங்க எல்லாரும் ஆரம்பத்தில் மிச்சம் ஆர்வமாக தான் தௌவா செஞ்சுருப்பாங்க. எனவே அந்த
பயணம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்குது, இடையில் ஷைத்தான் அதை குழப்பிடுற அந்த சிக்கல் வந்துடுது. காரணம், இடையில் அந்த இஹ்லாஸ் என்கிற அந்த மன தூய்மை இல்லாமல் போகிறத நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலே இந்த தஅவா பயணத்தில் அல்லாவின் திருப்தியை பெறுவதற்காக எனக்கான கடமையை நான் செய்கின்றேன் அந்த ஒரே நோக்கத்தில் தஅவா செய்வார் என்றிருந்தால் அவர் எது கிடைத்தாலும் அவருடைய தஅவாவில் வேறொன்றும் மாறாது, எது கிடைக்காவிட்டாலும் மாறாது. அவருக்கு ஏதாவது பெருசாக கிடைச்சிட்டாலும் அவரை ஒரு மாதிரி தடம் புரண்டு அல்லது தன்னிலை மறந்து போயிட மாட்டார். ஒன்றுமே கிடைக்காவிட்டாலும் அவருடைய வேகம் குறையாது. இஹ்லாஸ் இருந்தால் அதுதான் ஸ்பெஷல். இஹ்லாஸ் இருந்தால், இஹ்லாஸ் இருக்கும் ஒருவருடைய அமல், அவர் யார் வந்தாலும் யார் கண்டாலும் மழை பெய்தாலும் கடும் கூதல் இருந்தாலும் அவர் சுபஹு தொழுவார், ஜமாத்துக்கே வருவார், அவர் அல்லாவுக்காக. எனவே அவருக்கு குளிரோ அல்லது வேறொன்றோ அல்லது யாருடையாவது பாராட்டு அவரை பாராட்ட அவரை மயக்கவும் மாட்டாதே, அல்லது யாரும் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்பதனால் அது அவரை சோர்வுபடுத்தவும் மாட்டாது. இஹ்லாஸ் எப்போ இல்லாமல் போகுதோ அப்போ அற்பமான நோக்கங்கள் வர்றது தானே. அந்த நோக்கத்தை பொறுத்தவரையில் நோக்கம் அப்படி அற்பமாகும் பொழுது நாங்கள் பார்க்கலாம், இஹ்லாஸ் இல்லைன்னா அற்பமான நோக்கங்கள் வருவது. யாருடையாவது புகழ், யாருடையாவது ஏதாவது ஒரு உதவி, இப்படி மாதிரி ஒன்றை எதிர்பார்ப்பது. அது வரும்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அது கிடைத்தாலும் அந்த அமலை நிப்பாட்டிடுவார், கிடைக்காட்டியும் கொஞ்ச நாளில் நிப்பாட்டிடுவார். ஏதோ ஒரு பதவி வரணும் அல்லது ஏதோ ஒரு பணம் கிடைக்கணும்னு இவர் களத்தில் இறங்கி இருந்தால் அது கிடைச்சிட்டா அது வரைக்கும் இருந்த வேகம் குறைஞ்சிரும் அவர்கிட்ட. இஹ்லாஸ் இல்லை, அது கிடைச்சதோட முடிஞ்சு, அதுக்காகத்தான் அவர் கஷ்டப்பட்டார். அல்லது அது கிடைக்கணும் என்பதற்காகத்தான் கஷ்டப்பட்டார், பார்த்தாரு எவ்வளோ களத்தில் இருந்து பார்த்தார், அது கிடைக்கல, கொஞ்ச நாளையில் நிப்பாட்டிட்டு பேசாமல் இருந்துடுவார். எனவே இஹ்லாஸ் இல்லாமல் போகும் பொழுது, அற்ப நோக்கங்கள் வரும் பொழுது அந்த நோக்கம் கிடைத்தாலும் அந்த அமலின் ஆர்வம் குறைஞ்சிருது, கிடைக்காமல் போகும் பொழுதும் காலப்போக்கில் குறைஞ்சிருது. ஆனால் இஹ்லாஸ் என்று ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அது எது வந்தாலும் வராவிட்டாலும் அவருடைய பணி தொடர்ந்து பெய்துக்கொண்டே இருக்கும். எனவே நாங்கள் பார்க்குறோம், அந்த சரியான ஒரு தூய எண்ணம் இல்லாமல் யாருக்கு எது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் எனது பணி நடக்கணும், இந்த சமூகத்துக்கு சத்தியம் கிடைக்கணும், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளணும், இந்த அமைப்பில் செயல்படாதவர்களை நாங்கள் பார்க்குறோம். சில நேரத்தில் தௌவாவில் வெளிப்பார்வைக்கு உச்சத்துக்கு கூட போகிறாங்க. சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே பல ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, அவங்க ஒன்று சொன்னால் அதை கேட்பாங்க, அப்படியெல்லாம் அவங்க தௌவா களத்தில் உருவாக்கி இருப்பார்கள். நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தா அவர்களும் சில திறமைசாலியான தாயிகளை உருவாக்கி இருப்பாங்க. அந்த தாயிகள் சத்தியத்துக்காக போராடுறவங்களாக இருக்க மாட்டாங்க, இவங்களுக்காக போராடுறவங்களாக தான் இருப்பாங்க. தலைவருக்காக போராடுவாங்க, சத்தியத்துக்காக போராட மாட்டாங்க. இஹ்லாஸ் இல்லாத தாயிகள், அதிலும் பொறுப்பான நிலைமையில் இருக்கும் தாயிகள், அவர்கள் சிறந்தவர்களை உருவாக்கினாலும் கூட அந்த சிறந்தவர்கள் இவங்களுக்கு தான் சேவை செய்ய பார்ப்பாங்க. சத்தியத்துக்கு சேவை செய்வதை விட இவங்களைத்தான் அவங்க கவனத்தில் எடுப்பாங்க. எனவே இஹ்லாஸ் மிக முக்கியமானது. அந்த இஹ்லாஸ் என்பது வெறுமனே ஒரு வாய்ப்பேச்சு அல்ல என்றது முக்கியமானது. நாங்கள் ஒவ்வொருவரும் அதை செயல்படுத்த முடியாததும் அல்ல. சமூகத்துக்காக தாயிகள் பொதுவாக கவலைப்படுறது. மிம்பரில் ஏறினா, மேடையில் ஏறினா, நூற்றுக்கணக்கானவங்க பாருங்களேன், இந்த சமூகம் இவ்வளவு நாசமாக போயிட்டு இருக்குது, இது திருந்தோணுமே, இது திருந்தாடி இப்படியெல்லாம் நடக்குமே என்று சொல்லி நிறைய பேர் மிம்பரில் அழுகுறாங்க. அப்படி அழுகுறவங்க கொஞ்சம் பேர் திருந்திட்டாலே கிட்டத்தட்ட சமூகம் திருந்திடும். உண்மையிலே இந்த ஒரு அறிஞர் இருந்தார், அவரோட உபதேசங்கள் நல்ல அழகாக பண்ணுறவர். அவருடைய சபைக்கு நிறைய பேர் உபதேசம் கேட்க வருவாங்களாம். அவர் பயம் பண்ணக்கூட எல்லாரும் அழுகுறது. அப்போ ஒரு நாள் அந்த சபையில் இருந்த ஒரு குர்ஆனை காணல. அப்போ அந்த குர்ஆனை காணல, தேடி பார்த்தா கிடைக்கல. அந்த சம்பவத்துக்கு பின்னாலும் அவங்க வாரது, இவர் பயம் பண்ணுறது, அவங்க அழுகுறது. இடையில குர்ஆன் காணாமல் போயிட்டு இப்போ தேடி எல்லாம் கிடைக்காம போன பொறவு. அதற்கு பின்னால் அவர்கள் அழும் பொழுது அந்த அறிஞர் கேட்பாராம், குல்லுக்கும் எபுக்கி ஃபமன் சரக்கல் முஸ்ஹஃப, நீங்கள் எல்லாருமே அழுவுறீங்க, அப்போ குர்ஆனை களவெடுத்தவன் யார் என்றால் இந்த அழுவுறவர்களில் ஒருவர் தான், இவங்களொருத்தர் தான். அப்போ அவருடைய அழுவை உண்மை அல்ல, இங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. எனவே அழுதே அங்கே குர்ஆனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. எனவே அந்த உண்மையிலே அந்த கவலை இருக்குது, அதாவது உள்ளத்தால் வர வேண்டியது. சில பேரை பற்றி சொல்லுவாங்க, அதாவது அந்த அந்நாயகத்தில் முஸ்தாஜரான்னு சொல்லி ஒன்று இருக்குது, கூலிக்கு பிடிக்கிற ஒப்பாரி வைக்கிறவங்க.
இந்த சூழல் எப்படியோ தெரியும். அடிப்படையில் கெண்டி பகுதியில் உள்ள ஒரு ஆள் தான், தம் இந்துக்களோடு நான் நல்லா பழகின ஒரு ஆள். அவங்க மரண வீடுகள் ஏற்பட்டால் இந்த அழுகுறதுக்குன்னே கொஞ்சம் பேரை பிடிப்பாங்க. பெண்கள் அப்படியே வந்து அழுவாங்க, ஹோண்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கொண்டு அப்படியே வட்டமாக இருந்து அழுவாங்க. கொஞ்சம் நேரம் முடிஞ்ச பிறகு அப்படியே ஒருத்தர் உட்காந்து வெத்திலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த டேர்னுக்கு ரெடி ஆகுவாங்க. இந்த மையத்தோடு அவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. எனவே மிம்பரில் ஏறி ஏதோ ஒன்றுக்காக ஏதோ ஒரு ஒன்றுக்காக மாதிரி மிச்சம் கவலையோடு பேசிட்டு போகிறதுனால அது தாக்கம் செலுத்ததும் இல்லை. ஏன்னா உள்ளத்திலிருந்து அது வரலை. நான் ஒரு விஷயம் வாசித்தேன், என்னை ஆஜபத்தினி ஒரு ஹிக்மத்துன் மாதிரி. அவர் சொல்கிறாரு, அல் கலிமத்துல்லத்தி தத்தி மினல் கல்வி தசிலு இலல் கல்வி லிஅன்னல் ஜின்ஸ மஅல் ஜின்ஸி வல்லத்தி தத்தி மினல் லிசான் லா தசிலு இலல் கல்வி. அவர் சொல்கிறார் என்னண்டா, நீ உள்ளத்தால் உண்மையிலே கவலைப்பட்டு, உண்மையிலே உருகி, உண்மையிலே கவலைப்பட்டு உண்ட கல்புல இருந்து நீ பேசும் வார்த்தைகள் வந்தால் அது உனக்கு முன்னால் இருப்பவர்களின் கல்புக்கு போய் சேரும். ஏனால் ஜின்ஸ் மஅல் ஜின்ஸ், இதுவும் கல்பு அதுவும் கல்பு, இனம் இனத்தோட எப்படியும் சேர்ந்துடும். எனவே நீ கவலைப்பட்டு பேசினா அவன் கல்புக்கு அது போகும். நீ கவலைப்படாமல் உண்ட நாவுல இருந்து அந்த வார்த்தை வந்தால் லா துஜாவிசுல் ஆதான், அது அவன் காதுக்கு உள்ளுக்கு போகாது. ஏன்னா ஜின்ஸ் வித்தியாசப்படுதுன்ற மாதிரி. எனவே அந்த உண்மையான கவலை என்கிற அந்த பகுதி மிச்சம் முக்கியமானது. நாங்கள் பெரும்பாலும் எங்களோட பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் நல்லவங்கன்னு நாங்கள் பெரும்பாலும் எங்களோட பேச்சுகளில் சொல்லிடுறோம். நான் நல்லவேன்னு சொல்லாட்டியும் கூட அடுத்தவனை கெட்டவன்னு சொல்லி நாங்கள் நல்லவன்ற மாதிரி சொல்லிடுறோம். குறைஞ்சது அப்படியாவது சொல்லிடுறோம். தஸ்கியா என்பது அதுவல்ல. பாருங்களேன் அவர் இப்படி, பாருங்களேன் இவர் இப்படி என்கிறது, பார்த்துக்கோங்க நான் அப்படி அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தஸ்கியாவை எங்களுக்கே நாங்கள் கொடுக்குறோம். உண்மையான தஸ்கியா அல்லாஹ் தானே சொல்கிறான், அல்லா துசக்கும் புசக்கும். அல்லாஹ் தஸ்கியா என்பது அல்லாஹ் அவன் செய்வதாகத்தான் சொல்லுகிறான். அது ஒரு பெரிய ஒரு அருள். அது லேசாக அடைய முடியாதது ஒரு விதத்தில். உண்மையான தஸ்கியா என்பதே நாங்கள் எங்களே மெச்சிக்கொள்வது அல்ல, அது எங்கட செயல்பாடுகளில் வரணும். இவர்கிட்ட நல்ல பண்பு இருக்கணும். குர்ஆனில் ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பார்க்கலாம். அவங்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்துக்கு சொல்கிறான், சிபுகத் அல்லாஹ், அல்லாவின் ஷாயல் என்று தான் சொல்கிறான். ஷாயம் 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 என்று தான். சிபுகாண்டா ஷாயம் தான், சபகாண்டா ஷாயம் போடுவது, டை போடுவது. அல்லாஹ் மார்க்கத்துக்கு அப்படித்தான் சொல்லலாம். சிபுகத் அல்லாஹ், அல்லாவின் ஷாயம் என்று தான் சொல்லுகிறான். அதுக்கு சில உலமாக்கள் சொல்கிற விளக்கம் என்னாண்டால், ஒருவரிடம் அல்லாஹ்வுடைய அச்சம், அவனுடைய மார்க்க விஷயங்கள் இருக்குது என்பதை அவன் வாயால் சொல்ல தேவையில்லை. அவரை பார்த்தால் புரியும், அவரோட கொஞ்சம் பேசினா புரியும், அவரோட ஒரு கொடுக்கல் வாங்கலை செஞ்சால் புரியும், அவரோட கொஞ்சம் பழகினா புரியும். அவருடைய பேச்சு, அவருடைய நடத்த, ஒரு உடுப்பில் ஒரு சாயம் போடப்பட்டால் அது நீல சாயமா பச்சை சாயமானு யாரும் சொல்ல தேவையில்லை, பார்த்தாலே புரியும். அவருக்கு அதை மறைக்கவும் முடியாது. மார்க்கம்ங்கிறது அப்படித்தான் வரணுங்கிறது. அது அவனுடைய பேச்சில், அவனது நடை உடை பாவனைகளில், அவனது கொடுக்கல் வாங்கலில், பண்புகளில் எல்லாவற்றிலும் வரணும். எனவே தஸ்கியாவில் முக்கியமான ஒரு பகுதி இஹ்லாஸ் என்கிறது. அடுத்தது, எனக்கு மிச்சம் நேரமும் இல்லை, நான் அவசரமாக சொல்லி கொண்டு போகிறேன். அடுத்த முக்கியமான ஒன்று தான் இந்த முன்மாதிரித்தனம் என்கிறது. முன்மாதிரித்தனம் என்கிறது, குதுவா என்கிற பகுதி முக்கியமானது. உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு தியரியும் அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறதுக்கு ஒரு சாம்பிள் இருக்கணும். அப்போ தான் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. இதுக்கு நிறைய ஒன்றும் உதாரணம் தேவையில்ல. அல்லாஹ் மார்க்கத்தை இறக்கினான், சரியான அகைதா, சரியான சட்டங்கள், தெளிவான வழிகாட்டல்கள், போதனைகள், இதெல்லாம் இறக்கினான். ஆனால் அதையெல்லாம் இறக்கிய அல்லாஹ் அவை எல்லாவற்றையும் நம்பி வாழ்ந்து செயல்படுத்தி மக்களுக்கு காட்டுவதற்கு ரசூலை அனுப்பினான். ஒரு ரசூலுடைய கையில் கொடுத்து தான் அனுப்பினான். அவர் அதையெல்லாம் வாழ்ந்து காட்டினார். எனவே எந்த ஒரு நலரியா அல்லது எந்த ஒரு கொள்கையோ அது லாபுத்தான் துத்தர்ஜம், அது ஒரு செயல்பாட்டினால் அது மொழிபெயர்க்கப்படணும். அதனால தான் நபி வாழ்ந்து காட்டினார். இது சாத்தியமான உண்டு, இது நடைமுறைப்படுத்த முடியுமான உண்டு, நீங்கள் இப்படி நடந்தால் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குதுன்றதை காட்டுறதுக்கு வாழ்ந்து காட்டினார். எனவே தாவா என்பதும் அதுதான். என்னென்றால், நாங்கள் என்னதான் எங்களோட பேச்சுக்களால், எங்களோட எழுத்துக்களால் சத்தியம் என்பதை எவ்வளவுதான் சொன்னாலும் கூட எமது நடத்தையினால், எமது செயல்பாட்டினால், அந்த உண்மை எமது வாழ்க்கையின் செயல்பாட்டில் வராத வரைக்கும் அதனுடைய முழு பயனையும் தாக்கத்தையும் எங்களுக்கு சமூகத்தில் காண முடியாது. எனவே குதுவா முக்கியமானது. ரசூல்மார்கள் குதுவாவாகத்தான் வந்து காட்டினாங்க. சொல்லும் கொள்கையை செயல்படுத்தி காட்டினார்கள். அந்த எந்த அளவுக்குண்டா எங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சது தான், இந்த மசாலெல்லாம் நல்லா தெரிஞ்சது தான் இந்த லிசானுல் ஹால் அஃப்ஸஹ் மின் லிசானில் மகால் என்று சொல்லுவாங்க. சில சந்தர்ப்பங்களில் அல்லது பல சந்தர்ப்பங்களில் கூட இந்த பேச்சு என்பதை விட செயல் என்பது ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு ஆயுதம்.
அல்லது ஒரு பலமான ஒரு போதனை. மனுஷர் பல பேருடைய செயலை பார்த்து தான் தீர்மானிக்க போகிறாங்க. இன்றைக்கு கூட நாங்கள் பார்க்கலாம், நாம் செய்யும் தாவா இருக்குதே, சிக்கலான ஒரு சூழலில் மக்கள் எல்லாம் குராபியத்து சிக்கலான கொள்கைகளில் இருக்கும் சூழலில் குர்ஆன் சுன்னாவை முன்வைக்கிறோமே, நாம் சொல்லும் கருத்தில் எந்த பிழையும் இல்லை, நாம் சொல்லும் கருத்து எந்த பிழையும் இல்லை. ஆனால் சொல்லுபவர்கள் சிலரில் இருக்கும் பிழையினால் மக்கள் அதை எடுக்கிறதுக்கு தயாரில்லை. நான் சில ஊர்களில் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில பேர் சொல்லுவாங்க, ஹஸரத் சொல்கிறாரு நல்ல விஷயங்கள் தான், ஆனாலும் அவர் நல்லா இல்லை. மக்கள் கொஞ்சம் எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு அவங்ககிட்ட கேட்கலாது, அவரை பற்றி அல்ட்டவானம் நீங்கள் சொல்கிற விஷயத்தை பாருங்க. ஆனால் எப்படியுமே மக்கள் அப்படி தான் பழகி இருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவது எங்களோட ஊரில் இருக்கிறாங்க உங்களை மாதிரி சொல்கிறவங்க, உங்களை மாதிரி அல்லது இப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் எங்களோட ஊரில் இந்த தவா வளருதில்லை. காரணம் என்னாண்டா, சொல்லுவது பொய், அது ஆதாரம் இல்லைன்னு இல்லை, சொல்லுவது குர்ஆன், சொல்லுவது சுன்னா, ஆதாரபூர்வமானதே. அவங்க சொல்கிற காரணம் அதுவல்ல, அது நல்லா இருக்கிற மாதிரி தான் விளங்குதான, அவங்க நல்லம் இல்லை. அந்த தவா செய்பவர்களில் இருக்கும் பிழைகள், அவங்கள் இருக்கிற அந்த முன்மாதிரி இல்லாத தனங்கள், அவைகளைத்தான் காரணம் காட்டுறாங்க இந்த தவாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க, அல்லது இந்த அமைப்பில் சேர்ந்து கொள்ள. சில பேர் பின்னுக்காவறதே அந்த சொல்பவர்களில் இருக்கிற அந்த முன்மாதிரி தன்மை இல்லாத இதுகள் இருக்கதே, சொல்லுக்கு செயல் முரண்படும் அந்த தன்மைகள், அது அந்த மக்களை நெருங்க விடுதில்லை. அவங்க நெருங்குறாங்க இல்லை, அல்லது வெறுக்கிறாங்க, அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துடுறாங்க. எனவே இந்த குதுவாங்கிறது ஒரு தாயி கட்டாயமாக முன்மாதிரியாக இருக்கணும் தனது செயல்பாடுகளின் மூலமாக. சும்மா நான் நினைக்கிறேன், எங்கட தௌவா களத்தில் பொதுவாக எல்லா ஊர்களையும் தான் இன்றைக்கு மிச்சம் குறைவாக இருக்கிற ஒன்று தான் குதுவத்து சாலிஹா, நல்ல முன்மாதிரிகள் அறிஞர்கள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இல்முக்கு குறைவே இல்லை, ஆய்வுக்கு எந்த குறையும் இல்லை, படிப்பதற்கான வழிகளிலும் குறையில்லை. ஆனால் ஒரு சிறந்த நல்ல ஒரு முன்மாதிரியான ஒருவரை எடுத்துக்கொள்வதில் நிறைய பிரச்சனை இருக்குது. எனவே சிறந்த முன்மாதிரிகள் இல்லாதது தவாவில் ஒரு வறட்சி அல்லது ஒரு பின்னடைவோ ஒரு சிக்கலை கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். உலமாக்கள்கிட்ட நான் வாசித்தேன், இமாம் தஹபி சியரு ஆலாமின் நுபலாவில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இது படிக்கிறேன்றது இருக்குது, நாங்கள் நிறைய தகவல்களை தான் படிக்கிறோம், தகவல்களை தான் படித்தும் கொடுக்குறோம். மாணவனுக்கே தெரியும் இவர்கிட்ட இதை தவிர எடுக்கிறதுக்கு ஒன்றுமில்லைன்னு. அப்படி ஒரு நிலைமையில் ஆசிரியர்கள் இருக்கிற ஒரு நிலைமைக்கு தான் வந்திருக்குது இப்போ. ஆனால் சலபுகள் அப்படி இருக்கல. இமாம் தஹபி சொல்கிறாங்க, அஹமது இப்னு ஹம்பல் இமாம் சுன்னா ரஹிமஹுல்லா, அவருடைய மஜ்லிஸுக்கு 4,000 பேர் வருவாங்க படிக்கிறதுக்கு மாணவர்கள். அதில் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த 4,000 பேர் வாரவங்களில் ஒரு 500 பேர் தான் அவர் சொல்கிறத எழுதுவாங்க. அப்போ அவங்க தான் படிக்க வந்திருக்கிறாங்க, அவர் சொல்லுவதை படிக்க வந்திருக்கிறார்கள். மற்றவங்க எல்லாம் அவரை பார்த்து அவர் எப்படி பிரச்சனைகளை கையாளுறாரு, அவர் எப்படி அழகாக சபையில் உட்கார்ந்துருக்கிறாரு, எப்படி பண்பாக பேசுகிறாரு, அவருடைய அந்த ஹுஸ்னல் அதபி வசம்தி யதஅல்லமூன மின்ஹு, அவர் சொல்கிறாரு அதில் 500 தான் யக்துபூன், அத்தனை ஆயிரத்தில் ஒரு 500 பேர் மட்டுக்கு தான் எழுதுவாங்க, சொல்கிறதால எழுதுவாங்க. மற்றவங்க எல்லாரும் யுலாஹிதுன ஷேக், அவரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யதஅல்லமூன மின்ஹு ஹுஸ்னல் அதபி வசம்தி, அந்த ஷேக்கிடம் இருந்து அந்த பண்பாய் படிப்பாங்க. அவர் எப்படி ஒரு பண்பாக அழகாக மாணவர்களோடு எப்படி பழகிறாரு, அவர் எப்படி ஒரு மகத்துவமான முறையில் அவர் தன்னை வச்சு கொண்டிருக்கிறாரு, அவருடைய பேச்சு எப்படி இருக்குது என்று பண்பை படிப்பார்கள். எனவே இன்றைக்கே எங்கட தௌவா களத்தில் அந்த குறைபாடு இருக்குது, அந்த சிறந்த முன்மாதிரிகள் இல்லை என்ற ஒரு குறைபாடு எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலே அந்த நாம் ஒரு எனக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் மாதிரி ஒரு பொதுவாக இருக்கிற ஒரு மனன் பாங்குத்தான் நாங்கள் ஒரு அப்படியே வாசிச்சுக்கிட்டு போகும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுட்டோனுங்களே, ஒரு இதுவரைக்கும் காணாத ஒரு ஹதீஸு அல்லது இதுவரைக்கும் கேட்காத ஒரு நல்ல பழக்கத்தை பற்றி ஒரு செய்தி என்றால், அந்த தாயிட மனசு டக்குன்னு போகிறது மக்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும், பயானில் சொன்னால் நல்லா இருக்கும். அதை விட முன்னால் என்ன தெரியுமா யோசிக்கணும், இதை நான் செய்தால் நல்லா இருக்கும், இதை நான் செய்தால் நல்லா இருக்கும். அஹமது இப்னு ஹம்பல் இமாம் சொல்லுகிறாங்க, நபியுடைய செயல் சம்பந்தப்பட்ட சுன்னாவை சொல்லும் எந்த ஒரு ஹதீஸையும் நான் கேட்டதில்லை, அதை நான் எனது வாழ்க்கையில் அமுல்படுத்திய ஒழிய. ஆனால் இந்த தஅவாவுக்கு இறங்கிட்டா இருக்குது, அதில் சில சல்பியாத்துகள் இருக்குது, அதில் சில நப்சியாத்துகள் உருவாகுது, ஒரு நல்லதல்லது. அதில் ஒன்று தான், ஏதாவது ஒரு புதிய செய்தி கிடைத்தால் அதில் சொன்னால் நல்லா இருக்கும், மக்கள் அல்லது யாரும் சொல்லானதை நான் சொன்னேன் என்கிற ஒரு பேர் வரும் அப்படின்றதுக்கெல்லாம் முன்னால் அதை நான் செய்தால் நல்லா இருக்கும், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் செயல்படாமல் இருக்கிற ஒரு அமைப்பை நாங்கள் பார்க்குறோம்.
உண்மையிலே இந்த முன்மாதிரித்தனம் என்பது இல்லாமல் போவது. லேசா சொன்னால் நாங்கள் சொல்கிறத நாங்கள் செய்யாமல் இருக்கிறதுங்கிறது இருக்குதே, நாங்கள் சொல்கிறத நாங்கள் செய்யாமல் இருக்கிறது இருக்குதே, இதனால் வர பாதிப்புகள் உலமாக்கள் மாஷா அல்லாஹ் பெரிய உலமாக்கள் தாயிகள் நான் சொல்ல தேவையில்ல, ஆனால் எங்களுக்கு தெரியும் அதனுடைய பாதிப்பு என்னது. அது ஏதோ உண்டு, மனுஷர் வேணும்னா எங்களுடைய விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க, அப்படி அல்ல. அது அல்லாஹ்வின் வெறுப்பை கொண்டு வரக்கூடியது. முதலாவது நாம் சொல்லும் ஒவ்வொன்றும் ஏதோ இபாதத் என்று, நல்லமல்கள் என்று, நல்ல கருத்து என்று, அல்லது பாவங்கள் என்று செய்யும்படி விடும்படி நாங்கள் சொல்லும் விடயங்கள் இருக்குதே, இவைகளில் நாம் செய்யக்கூடியவர்களாக விடக்கூடியவர்களாக மாறுவது என்பது முக்கியமானது. சரி, அப்படி செய்யாட்டு என்னது அப்படின்னு கேட்டால் ஏதோ சமூகங்களை ஒதுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னால் கபூர மக்தன் இந்தல்லா, அல்லாவிடத்தில் அது மிகவுமே பெரிய வெறுப்புக்குள்ளது. அல்லாவிடத்தில் வெறுப்புக்குள்ள பெரிய காரியம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்யாததை சொல்லுவது என்று. எனவே முதலாவது ஒரு அழைப்பாளர் அவர் மற்றவர்களை திருத்தணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், மற்றவங்களுக்கு இதை சொன்னால் நல்லா இருக்கும் என்பதற்கு முன்னால் நான் திருந்தணும், நான் எடுத்து நடக்கணும்னு அவர் நினைக்கணும். ஏண்டால் அந்த வயது இருக்குதே, அல்லாஹ் சொல்லும் அந்த வயது எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கை உள்ளுக்கு அவர் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அடுத்தது அது அவருடைய தாவாவை பாதிக்குது. நான் முன் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஒரு தாயி முன்மாதிரி உள்ளவராக அவர் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய தாவா வெற்றி அளிக்கும். அவருடைய தாவாவுடைய வெற்றிக்கு அவருடைய அந்த பண்போ சொல்லுவதை அவர் செயல்படுத்துவது என்பது மிச்சமே தேவைப்படக்கூடிய உண்டு. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு தாயி முன்மாதிரியாக இருப்பதற்கு புறம்பான அல்லது முன்மாதிரியாக இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்றுதான் சொன்ன மாதிரி நடக்கிறார் இல்லை, சுருக்கமாக சொன்னான். அது மட்டும் இல்லை, ஒரு தாய் என்னும் பொழுது அவரில் மக்கள் ஸ்பெஷலாக அவரை எதிர்பார்க்குறாங்க, நல்லவராக இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் ஒருத்தர் சொல்கிறார், இந்த குதுவா என்கிற அந்த முன்மாதிரித்தனம் இல்லாமல் போவதற்கான காரணங்களில் ஒன்றுதான் அவருடைய நடை உடை பாவனைகளில் அவர் மக்களின் பார்வையில் மதிப்பில்லாமல் மாறுவது. இதில் குறிப்பாக நான் நினைக்கிறேன், இது துஆத்துகளுடன் மிச்சமாக பேச வேண்டிய ஒரு பகுதி தான். இது என்னென்றால் மதுஹர் என்று சொல்கிற பகுதி இருக்குதே, அவனுடைய நடை உடை, அவனுடைய வெளித்தோற்றம், இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இது அவனுடைய குதுவாவுக்கு பாதிப்பை கொண்டுருது. அவருடைய உடுக்கிற ஸ்டைலு, தாடி விஷயத்தில் அவர் எந்த அளவு கவனமாக இருக்கிறாரு, ஏதோ ஒட்டின மாதிரி தாடியை வச்சுக்கொண்டு சொல்கிறாரா, அல்லது சுண்ணாப்படியை வச்சிருக்கிறாரா, அல்லது வைக்காமலே போகும் பாரதூரத்துக்கு போகிறாரா. அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்கள் இருக்குதே, நீங்கள் நினைப்பீங்க அதனால் ஹேர் ஸ்டைல் அது பெண்கள் இருக்கும் சபையில் பேச வேண்டியதுண்டு. ஆனால் ஆண்கள்கிட்ட நிறையா ஸ்டைல் இருக்குது. விசேஷமாக நாங்கள் பார்க்குறோம், தவா செய்பவர்கள் செல்பவர்கள் கூட சில உலகத்தில் இருக்கிற விளையாட்டு, பல சினிமா, அப்படி மாடல் அமைப்பிலான ஆட்களுடைய ஹேர் ஸ்டைல்களை வச்சு கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. உண்மையிலே இதுவெல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். இப்போ உடுப்புன்னு வந்தாலும் கூட அந்த சில பேர் கேட்குறது, உடுப்புலையா மார்க்கம் இருக்குது, உடுப்புலையா மார்க்கம் இருக்குது என்று கேட்டால் மார்க்கத்தில் உடுப்பும் இருக்குது. அதுதான் உண்மை, மார்க்கத்தில் உடுப்பும் இருக்குது. உடுப்பு என்பது அதுக்கு தஅப்புதியன் நாங்கள் சொல்லுவோமே, பெரும்பாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இல்லை. தொப்பி போடுவது சுன்னா அல்ல, ஜுப்பா போடுவது சுன்னா அல்ல. ஆனாலும் அந்த ஜீனான்னு ஒன்று இருக்குது. நாங்கள் பொதுவாக எங்களுக்கு தெரியும், உலகத்தில் முதலாவது ஒருவரை காணும் பொழுது அவரை மதிப்பதா இல்லையா என்பது அவருடைய அந்த வெளித்தோற்றத்தில் வச்சுத்தான். சீர்மையாக உடுத்திருந்தால் அவன் கல்லனாக இருந்தாலும் பிறகுதான் அவன் தெரிய வரும். இப்போக்கு நாங்கள் அவங்கள மதிப்போம். எனவே நான் முதலாவது மதிப்பு, ஒரு கௌரவம், மனதில் இடம் பிடிப்பது என்பது அந்த அவரவருக்குள்ள அந்த உடுப்பின் அந்த நேர்த்தி, அந்த அமைப்பில் தான் இருக்குது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். சும்மாவும் சொல்லுவாங்க, சில பேர் இருக்கிறாங்க சொல்லுவாங்க, அவர் என்னப்பா டாக்டர்ன்றாரு, ஆனால் பார்த்தா இப்படி உடுத்திருக்கிறாரு, அந்த படிப்புக்குள்ள மாதிரி உடுத்திருக்கணுமே அவர், அப்போ தானே அவர் டாக்டர்னு விளங்கும். ஆனால் இவர் ஆலிமுன்றதுக்குள்ள மாதிரி உடுத்து இல்லை, அது இவருக்கு விளங்குதில்லை. டாக்டருக்கு அது சொல்லுவார். பாருங்களேன், சில டாக்டர் போய்ட்டு அவர் டாக்டர்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவர் உடுத்து இருக்கணுமே, அந்த மாதிரி இருக்கணுமே, அப்போ தானே மனுஷர்கிட்ட ஒரு மதிப்பு வரும், அப்போ தானே அவர் படித்தவர்னு நினைப்பாங்க. அப்போ அவர் அதையே இவருக்கு போட்டு பார்த்தாலும் விளங்கும். எனவே இந்த மல்லுகர் இருக்குதே, இது முக்கியமாக நான் நினைக்கிறேன் எங்களோட தௌவா களத்தில் பாதிப்பை கொண்டு வர்ற அல்லது ஒரு சின்ன சரிவை, மக்கள் கொஞ்சம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அளவுக்கு இவங்களை ஒதுக்கிறதுக்கான காரணங்களில் ஒன்று தான் இந்த பகுதி. இந்த பகுதியும் ஒரு குதுவத்தில் பாதிப்பை செலுத்துகிற ஒன்று தான். உண்மையிலே அதை மாதிரி ஒன்று தான் ஒரு தாயியுடைய குதுவாவை சேதப்படுத்துகிற விடயங்கள் ஒன்று தான் அவர் தன்னை குடும்பத்தை எப்படி நடத்துகிறாரு,
மனைவி மக்கள் எப்படி நடத்துகிறாரு, அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்கிறாரு, தன்னோடு இருக்கும் நண்பர்களுடன் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட எப்படி நடந்து கொள்கிறாருன்றது முக்கியம். அதிலெல்லாம் தவறு. சில பேரை பார்க்கலாம், சில தாயிகளை மக்கள் கணக்கெடுக்கிறது இல்லை. காரணம், அவர் சொல்லும் செய்தியில் பிழை சொல்றது இல்லை. அவங்க சொல்றது அவருக்கு குடும்பம் நடத்த தெரியாது, மனைவிக்கு அநியாயம் செய்கிறவர், அல்லது அவருக்கு கீழே வேலை செய்வவங்களை அவர் கண்ட மாதிரி அநியாயம் பண்ற, இப்படியெல்லாம் இருக்குது. எனவே இது ஒவ்வொன்றும் பெரிய பெரிய தலைப்போ. இன்னும் ஒரு முக்கியமான ஒன்றுதான், ஒரு சத்தியத்துக்கான தாவா பாதையில் ஈடுபடக்கூடிய ஒரு தாயியுடைய மரியாதையை, மதிப்பை மக்களின் மனதிலிருந்து அப்படியே இல்லாமல் போடக்கூடிய விடயங்களில் முக்கியமான ஒன்றுதான் அவருடைய பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள். நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், இந்த பணத்தின் மீது வந்த மோகத்தின் காரணமாக தாவா களத்தில் மக்களிடம் அவர்களுக்கு மதிப்பே இல்லாமல் போகும் பரிதாபத்தை பார்க்குறோம். எனவே அந்த தாவாவில் ஒரு முக்கியமான பகுதி இருக்குது. பொருளாதாரம் முக்கியமானது, அது ஒன்றும் விளங்காமல் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, அது முக்கியமானது தான். ஆனால் இங்கே பிரச்சனை பணத்துக்குள்ள தேவையுள்ள யோசனை அல்ல, அதன் மீது அளவுக்கு அதிகமான மோகம் என்பது தான். தாவாவை செய்த அந்த உச்சத்தில் இருக்கும் நபிமார்கள் குர்ஆனில் பல இடத்துல வருது. மக்களுக்கு அதை சொல்லும் பொழுது அவர்கள் தெளிவாக சொன்ன செய்தியில் ஒன்றுதான், உங்களிடம் இதற்காக கூலிய கேட்கல. அடுத்தது இன்னும் ஒன்று சொன்னாங்க, அலைஹி தவக்கல்து, எனக்கு நினைவு மா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா அப்படி வருது. அதே ஆயத்தில் பின்னால் வருது, வா அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். இந்த பணிக்காக பணத்தை கேட்கல, உங்கள்கிட்ட கூலியை கேட்கல. அடுத்த இன்னொன்று சொன்னாங்க, வா அலைஹி தவக்கல்து, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், அவன் என்னை பாதுகாப்பான். இது ஒன்றோடு மிச்ச நெருங்கின செய்தி. எனவே இந்த பணம் என்ற தேவை மீது அளவுக்கு அதிகமான மோகம் வரும் பொழுது பல தாயிகள் அந்த பாதை தவறி போகிறத நாங்கள் பார்க்குறோம். இதில் மிச்சம் கவனமாக இருக்கணும். இது கூட ஒரு தனி தலைப்பாக எடுத்து நிறைய பேசப்படுறதுக்குள்ள ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இன்னும் ஒன்றுதான், எங்களோட முன்மாதிரித்தனம் இல்லாமல் போகிறது. அல்லாஹ் எங்களுக்குன்ற ஒரு துறையை தெரிவு செஞ்சு தந்திருக்கிறான். இது மகத்தான ஒரு துறை, அல்லாஹ்விட மிக மதிப்பான ஒன்று. எனவே இதில் எங்களுடைய சமூகத்தில் ஒரு தாய் வளர்ந்து வரும் பொழுது, ஒரு தாவா அமைப்பை வளர்ந்து வரும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு, ஒரு கூட்டம் உருவாகுவாங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட்டம் தான் தேவை, சத்தியம் தேவையில்லை. அரசியல்வாதிகள் அப்படித்தான், அவங்களுக்கு கூட்டம் தான் தேவை, அவங்களுக்கு சத்தியமா பொய்யான்றது தேவையில்லை. எனவே சில வளர்ந்து வர நல்ல தாயிகளை சில அரசியல்வாதிகள் பிடிச்சு கொள்வாங்க. இவர்களை பிடிப்பது சுயநலத்துக்காக. சில பணக்காரர்கள் பிடிச்சு கொள்வாங்க, அவங்களுடைய இமேஜை மக்கள் மத்தியில் நல்லதாக காட்டுவதற்கு இவங்களை பயன்படுத்துவாங்க. எனவே பணக்காரர்களிடம் சோரம் போவது, அரசியல்வாதிகளிடம் சோரம் போவது என்பது ஒரு தாயுடைய முன்மாதிரித்தனத்தை பெரும்பாலும் இல்லாமலாக்கிவிடக்கூடியது. எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கும் இது அவர்களை விட ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நாங்கள் சரியான முறையில் அதில் எங்களை தகமைப்படுத்திக் கொண்டு இருப்போம் என்றிருந்தால், உண்மையிலே எங்கள்கிட்ட இந்த நல்ல பண்பாடுகள் ஒரு முன்மாதிரியாக நாங்கள் இருக்கணும் என்றிருந்தால், நாங்கள் நிறைய நல்ல சிறந்த முன்மாதிரியாக இருந்த அந்த நல்ல மனிதர்களின் வரலாறுகளை நாங்கள் நிறைய படிக்கணும். எங்கள்கிட்ட அது கொஞ்சம் குறவு நான் நினைக்கிறேன், எனக்கு விளங்கின படிக்க குறவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலே ஆகச் சிறந்தவர் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறு மட்டும் இல்லை, சஹாபாக்கள், அதுக்கு பின்னால் வந்த ஐம்மாக்கள், சிறந்த உலமாக்கள் இருக்கிறாங்க. துணிச்சலுக்கு, வீரத்துக்கு, கொள்கை பிடிப்புக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட வரலாறுகள் வாசிக்கப்பட்டதில்லை. புகாரி முஸ்லிமை நாங்கள் பெறட்டுறோம், அதில் கோட் பண்ணி பேசுகிறோம். பெரும்பாலும் அக்கீதாவையும் ஃபிக்ஹையும் தான் நாங்கள் பார்க்குறோம், பேசுகிறோமே தவிர அதில் நிறைய பண்பியல் பகுதின்னு ஒரு நிறைய இருக்குது. நிறைய சஹாபாக்களை பற்றிய சம்பவங்கள், அவங்களோட அழகான முன்மாதிரித்தனமான செய்திகள் இருக்குது. அதுகளை நாங்கள் வாசிக்கிறதுக்கு நாங்கள் கட்டாயம் பழகிக்கொள்ளணும். நான் கடைசியாக ஒரு பகுதி, எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துள்ளுக்கு இருக்குது, அந்த பகுதியை நான் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். நான் சொன்னேனே, இந்த ரூஹானியத்து தாயி என்கிறதுல ஒரு பகுதி தான் இந்த தஸ்கியா என்ற பகுதி. அதில் இஹ்லாஸ், ஒரு தாயி எப்படி குதுவாவாக இருக்கணும், இவைகள் இல்லாமல் போனால் என்ன பாதிப்புங்கிறத கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தோம். இதில் இன்னொரு பகுதி தான் நான் சொன்னேன், அந்த அல் ஜானிபுர் ரூஹி, ஆத்ம ரீதியில் ஆன்மாவை அவன் பலப்படுத்திக் கொள்வது என்பது. உண்மையிலே லேசா சொன்ன ஆன்மீகம் ஆன்மீகம் என்று வரும் பொழுது அதை பேச தொடங்கி கொஞ்சம் கூட பேசக்கொள்ள கொஞ்சம் பேர் நினைக்கிறது சூஃபிசத்தை பேசுகிறாங்க அப்படின்னு. உண்மையிலே சூஃபிசத்தின் குருட்டுத்தனமான சூஃபிசம் பிழையானது, அதில் 2வது பேச்சில்லை. சூஃபிசத்தின் குருட்டுத்தனமானவைகள் பிழை என்பது வேறு,
உண்மையான ஆன்மீகம் என்று ஒன்று இருக்குது என்பது வேறு. சில பேர் இந்த ரூஹுடைய பகுதி, இந்த ஆத்மா ஆன்மீகம் என்கிற பகுதியை மிச்சம் பேசுகிறதே இல்லை, அந்த சூஃபிசத்தின் மீது இருக்கும் வெறுப்பின் காரணமாக. இன்னும் சில பேர் அதை கூட பேசினா, நான் கூட நினைக்கிறேன் கொஞ்சம் கூட பேசினா என்னை பற்றி தெரிஞ்ச செஞ்சத்தை நினச்சிருவீங்களோ தெரியாது, இவரும் வந்து தரீக்கத்து மதரசாக்கள் ஓதின ஒருத்தர் தான், அதன் சொச்சங்கள் தான் போல இன்னும் மிஞ்சி இருக்குது. ஆனால் உண்மை இந்த உடம்பு இருக்குது, இதில் பதன், அதே மாதிரி அக்கல், அதே மாதிரி மூணாவது முக்கியமான ஒன்று தான் ரூஹு. மூணாவது முக்கியமான ஒன்று ரூஹு. இஸ்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த ரூஹு விஷயத்தில் இந்த ஆத்மாவை ஒரு மனிதன் எப்படி தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், அதை எப்படி பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதில் இஸ்லாம் மிச்சமாக சொல்லி இருக்குது. உண்மையிலே இன்றைக்கு சூஃபிசம் ஒரு விதத்தில் இஃப்ராத்து பண்ணினார்கள் என்றிருந்தால், எங்களில் நிறைய பேர் இதில் தஃப்ரீத்து பண்ணுகிறார்கள். அவங்க இஃப்ராத்து பண்ணிட்டாங்க, எல்லை மீறி போயிட்டாங்க. எங்கடவங்க அதில் கவனக்குறைவாக இருக்கிறாங்க. எனவே அந்த பகுதி ஒன்று கட்டாயமாக இருக்குது, நாங்கள் பார்க்கணும். இந்த பழம் ஒன்று சொல்லுவோமே, ஒரு தாவா செய்வதற்கு பழமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவோமே, இந்த பழத்தில் உடம்பின் பழத்தை விட முக்கியமானது என்ன தெரியுமா? ரூஹின் பழம் தான். நீங்கள் பார்க்கலாம், சில பேர் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு சும்மா காற்று ஊதினா காற்று பட்டா போயிடுற மாதிரி இருப்பாங்க, ஆனால் களத்தில் நெருப்பு மாதிரி இருப்பார்கள். அவங்களோட அந்த ஆன்மாவின் பழம் தான் அது, ஆன்மாவின் பழம் தான். சலபுகளை நீங்கள் பாருங்கள், சில சலபுகளை பற்றி சில பேர் எழுதுகிற அழகான சில வாசம் இருக்குது. ருஹ்பானுல் லைலி வ ஃபுர்சானுன் நஹாரி. அவங்க ஃபுர்சானுன் நஹார், பகல் பொழுதில் போர்க்களத்தில் நெருப்பு மாறி எதிரியுடன் மோதுவார்கள். ஆனால் இரவு நேரத்தில் அவங்கள போயிட்டு பார்த்தா அவங்க மிஹ்ராபு கிட்ட இருந்து அழுது அழுது தொழுது கொண்டிருப்பார்கள். அப்போ நாளைக்கு பகல் போர்க்களத்தில் அவரை கண்டா நினைக்கும், அவரா இவர் இப்படியெல்லாம் அழுது மன்றாடி கொண்டு தொழுது கொண்டிருந்தவரா இப்படி சிங்கம் மாதிரி போராடுறாருண்டு. அந்த போராட்டத்துக்கு அவர்கள் பெற்ற பலம் எங்க தெரியுமா? அந்த அழுகையிலும் அந்த துவாவிலும் அந்த இறைஞ்சுதலிலும் தான். எனவே ரூஹ் என்பது முக்கியமானது. தவாக்கள் லேசானது இல்லை, உண்மையிலே லேசானதல்ல. அதில் பிரச்சனைகள் சிக்கல்கள் பலது இருக்குது. எனவே அதுக்கு கடுமையான ஒரு துணிச்சல் தேவை, அதுக்கு வரும் பிரச்சனைகள்லாம் தாங்க ஒரு பலமான ஒரு உள்ளம் தேவை. இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் அல்லாஹ்வுடனான தொடர்பை மிகவுமே பலமாக்கி கொள்ளணும். யார் என்னை உதாசீனம் செய்தாலும், யார் என்னை விட்டுவிட்டாலும், நான் ஒருவனுடன் தொடர்பாக இருக்கிறேன், அவன் எல்லாவற்றுக்கும் சக்தியுள்ளவன், அவன் என்னை விடமாட்டான் என்கிறது. எனவே இந்த அல்லாஹ்வுடனான தொடர்பை பலப்படுத்துவதற்குள்ள இந்த பகுதி இருக்குதே, இது மிச்சமே முக்கியமானது. இதில் நான் நினைக்கிறேன் உண்மையிலே பல பேர் இருக்கிறாங்க, தௌவா களத்தில் எழுதுகிறவங்க பேசுகிறவங்க பல பேர் இருக்கிறாங்க, உண்மையிலே கஷ்டப்படுறாங்க சமூகத்துக்காக. ஆனால் அவங்க இந்த பக்கத்தில் ஒரு குறை செஞ்சிடுறாங்க, இந்த பக்கத்தில் கவனம் இல்லாமல் இருந்துடுறாங்க. இரவு பகலாக பயான், இரவு பகலாக ஆய்வு, இரவு பகலாக முயற்சின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதில் திக்ரு அல்லது தொழுகை, இரவு நேர தொழுகை அல்லது அழுது அல்லாஹ்விடம் மன்றாடுவது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது குறைவு. ஒரு பக்கத்தில் சில பேர் இப்படி சொல்லுவது, ஏன் இப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்களேன், இரவில் ஒரு நேரம் உங்களுக்குன்னு இருக்கணும், அதில் நீங்கள் அல்லாஹ்விடம் மன்றாடி அழுது தொழுது நீங்கள் உங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுடனான தொடர்பை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளணும்டா. நான் இதெல்லாம் தௌவா தான் செய்கிறேன், அதனால் அதுக்கு நேரம் இல்லைங்கிறது. இது ஒரு விதத்தில் நியாயமாகப்பட்டாலும், இந்த காரணம் ஒரு விதத்தில் நியாயமாகப்பட்டாலும் இது ஒரு முழுமையான நியாயம் அல்ல. ஏன் தெரியுமா? நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்கள், நான் சொல்ல தேவையில்லை. நபியுடைய வாழ்க்கையில் அந்த வேலைக்கு பின்னால் வேலை, வேலைக்கு பின்னால் வேலை, பிஸியாக இருப்பாங்க, அடுத்து பிஸி, அப்படித்தான் அவங்களுடைய நிலைமை. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். நபியை போன்று பிஸியான ஒருவர் கிடையாது. ஆனாலும் அந்த நபி இந்த பகுதிக்காக நேரம் ஒதுக்கித்தான் இருக்கிறாங்க, நேரம் ஒதுக்கித்தான் இருக்கிறாங்க. நபி செய்யாத போராட்டம் கிடையாது, நபி செய்யாத போதனை கிடையாது, நபி எதிர்கொள்ளாத பிரச்சனைகள் கிடையாது. அங்கால வழக்கு வரும், இங்கால பிரச்சனை வரும், அங்கால படை வரும், எல்லாம் வரும், எல்லாவற்றையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் நபி இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. வரத்திலில் குர்ஆன தர்தீலா அல்லாஹ் சொல்றான். எனவே நபி ரத்தலல் குர்ஆன தர்தீலா, அல்லாஹ் குமில்லைல இல்லா கலீலாவா, கொஞ்சத்தை தவிர அதிகமான நேரம் நின்று வணங்குங்கன்றான். நபி அப்போ அதை செஞ்சிருக்கிறாங்க. சில நேரத்தில் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்குண்டா விடமாட்டாங்களோ தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே போவாங்களோன்னு நினைக்கும் அளவுக்கு நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. சில நேரத்தில் நின்று வணங்கி இருக்கிறாங்க, கால்கள் வீங்கும் அளவுக்கு. இதையெல்லாம் நபி செஞ்சிருக்கிறாங்க. சில நேரத்தில் சுஜூதில் இருந்திருக்கிறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரூஹ் எடுக்கப்பட்டுட்டோன்னு நான் நினைச்சிட்டேன், அந்த அளவுக்கு உஷும்பாம சுஜூதிலே இருந்தாங்கன்னு. எனவே எனக்கு நான் நல்ல வேலை தான் செய்கிறேன்,
சமூகத்தின் பணியில் தான் ஈடுபடுறேன், அதில் மிச்சமாக ஈடுபடுறதுனால எனக்கு இது செய்ய கிடைக்குது இல்லை, அல்லது அப்படி செய்யாமல் இருப்பதற்கு அதை நியாயமாக சொல்லுவது அவ்வளவு நல்லம் இல்லை. ஏனால் நபி அதை ரெண்டையுமே செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று என்னண்டா, ஒரு தவா இதுகளில் இருக்கிற நாங்கள் ஒரு தாயி இது மாதிரி காரியங்களுக்கு தன்னை ஒதுக்கி கொள்வது என்பது அவருக்கு மட்டுமல்ல அது நன்மை, அவருடைய அந்த தவாவை கூட அது இன்னமே வேகப்படுத்தும். ஏண்டா உங்களுக்கு தெரியுமா, அந்த ஒரு தவா களத்தில் பொறுமையுடன் நின்று துணிச்சலாக போவது என்பதற்கு தவக்குள் எல்லாம் முக்கியமான உண்டு. அல்லாஹ்வுடனான தொடர்பு எந்தளவு பலமோ அது சரியான முக்கியமானது உண்டு. அது மட்டும் இல்லை, எந்த அளவுனா அந்த அல்லாவை பயந்து நடக்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லான், எஜஅல்லஹு நூரனா, அல்லாஹ் அவருக்கு ஒளியை கொடுப்பான், எம்சி. அந்த எந்த அளவுக்கு இது இருக்குதோ அந்த அளவுக்கு சிக்கல்களுக்கு தெளிவு வரும், சிக்கல்களுக்கு தெளிவு வரும், புரியாத பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தெரிய வரும், விளங்காத மசாலாக்கள் விளங்க வரும். மறுபக்கம் பாவம் இருந்தால் விளங்காது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் நான் நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு, ஒரு மசாலாவை படித்தது எனக்கு விளங்கலன்னா நான் நினைக்கிறத உடனே நான் என்னமோ பாவம் செஞ்சுட்டேன், அதனால தான் விளங்கலை. எனவே இந்த பகுதி இருக்குது இல்லையா, இது எங்கள் அந்த தாயிக்கு மட்டுமல்ல, அவருடைய தஅவா பணிக்கு கூட அவரை இன்னும் மேம்படுத்துறதுக்கு அது கட்டாயமாகவே உதவக்கூடியது. உண்மையிலே இந்த ரூஹியன் ஆத்மார்த்தமாக அல்லது ஆன்மாவை அவர் பலப்படுத்தி கொள்வது என்பதற்கு உதவுற பல விஷயம் இருக்குது. ஒன்று முஹாசபத்து நஃப்ஸ் என்று சொல்லுவாங்க, எம்மையை நாம் ஒரு சுய விசாரணை பண்ணுவது, எமது கடந்து போன விடயத்தை நாமே ஒரு முறை மீட்டி பார்ப்பது. நாம் தானே ஆக நீதமானவர்கள், எம்மை பற்றி தெரிந்தவர்கள். எனவே அதில் பிழைகளை கண்டால் அதை திருத்துவது, நலவுகளை கண்டால் அதை இன்னும் அதிகமாக செய்வது, பாவங்களை கண்டால் இஸ்திக்பார் பண்ணுவது, முடிஞ்ச காலத்தில் நல்லவுதல் நடந்திருந்தால் அல்லாஹ்வை புகழுவது, அந்த பாக்கியத்தை தந்தானே என்று ஏற்றுக்கொள்ளும்படி அவன்கிட்ட துவா கேட்கறது. முஹாசபா முக்கியமானது. சில பேர் முஆகபா கூட பண்ணியிருக்கிறாங்க, அது ஒரு பெரிய பகுதி. சில பேர் இருக்கிறாங்க, நீங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கலாம், அந்த குதிரை ஓடும் அழகை பார்த்து ரசித்து கொண்டே இருந்ததில் தொழுக மறந்துச்சு, அந்த குதிரைகளை வெட்டி கொண்டாங்க. காரணம் இதுதான் என்னது ரூஹு மேம்படுவதற்கு தடையாக இருந்ததுன்னு மாதிரி. உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு முறை ஒரு தோட்டத்தில் போய்த்து அந்த தோட்ட வேலையிலே ஈடுபட்டதனால தொழுகை சொணங்கிட்டு ஜமாத்தாக அந்த தோட்டத்தை சதக்கா கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு தண்ட நஃப்ஸை தன்னை ரூஹியன் பலப்படுத்திக் கொள்வதற்கு தடையாக இருக்கும் விடயங்களை அகற்றுவது. அது முஆகபா என்பது சும்மா சில குருட்டு சூப்பிகள் மாதிரி வருஷ கணக்குக்கு பசிச்சிருக்கிறது, இறைச்சி தின்னாம தண்டனை கொடுக்கிறது, அப்படி அல்ல. இப்படி அமைப்பில் தண்ட மனம் ஒன்றில் மிச்சமாக ரசனையில் ஈடுபட்டுட்டு அது மிச்சம் விரும்பிட்டு அது தண்ட முன்னேற்றத்துக்கு ஆன்மா ரீதியில் பாதிப்பாக இருக்குது என்றிருந்தால் அதை விட்டும் தான் தூரமாகுவது நிறையா இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று தான் குர்ஆனை அதிகமாக ஓதுவது. நாங்கள் அதுக்கு ஒரு தாயி, நாங்கள்னு சொல்லக்கொள்ள நீங்கள் ஒன்று நினைக்கவா, நான் உங்களை ஏதாவது சொல்கிறேன், ஒரு தாயி கட்டாயமாக நாங்களும் குர்ஆன் பார்க்குறோம், பல சந்தர்ப்பங்களில் ஏதோ பயானுக்கு அல்லது விளக்கத்துக்கு அல்லது யாருக்காவது விளக்கம் சொல்லணுன்றதுக்கு பார்க்குறோமே தவிர நான் அச்சத்தை வளர்த்து கொள்ள என்று பார்க்குறோண்டு வரணும். நாமாக இருந்து எமக்காக என்று சொல்லுவோமே, அப்படி குர்ஆனை அதிகமாக ஓதணும் சிந்தனையுடன். அது என்னுடன் பேசுது, அது எனக்குத்தான் சொல்லுது என்கிற அமைப்பில் குர்ஆனுடன் தொடர்பு இருக்கணும். அதுக்கு ஒரு நேரம் எங்களுக்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கணும் கட்டாயமாகவே. அதே மாதிரி சுன்னத்தான தொழுகைகள், விசேஷமாக இரவு நேர தொழுகைகளில் கூடுதலான ஈடுபாடு இருக்கிறது. மறுமையையும் மரணத்தையும் பற்றிய ஞாபகம் அடிக்கொரு முறை இருக்கிறது. இது எங்களுடைய ஆன்மா ரீதியிலான அந்த முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு நிச்சயமாகவே உதவும். மிக கடைசியாக அல்லாஹ்விடம் மிச்சமாக சபாத்துக்காக துவா கேட்பது. நாங்கள் ஒரு சத்தியத்தில் இருக்கிறோம், அந்த சத்தியத்துக்கான பணியில் இருக்கிறோம். இந்த பணியில் எங்களை தொடர்ந்து வைத்து இந்த பணியில் அல்லாஹ் தஆலா இதை விட்டும் விலகாமல் எங்களை பாதுகாக்கணும் என்பதற்கு நிறைய நாங்கள் துவா கேட்கணும். நபி பொதுவாகவே உள்ளங்கள் மாற்றப்படக்கூடாது என்பதற்கு துவா கேட்டிருக்கிறாங்க. எனவே இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அந்த அவசரமாக சில விடயங்களை ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்ட சில விஷயங்களை நான் சொன்னேன். எனவே இதன் மூலம் நான் முதலாவதாகவும் அடுத்து இங்கு வந்திருக்கிற சகோதரர்களும் ஏதாவது பிரயோசனம் அடையணும், அல்லாது கருள் பாரிக்கணும். அப்படி அடைவாங்க என்றிருந்தால் அது நான் நினைக்கிறேன் அல்லாஹ் எங்களோட முயற்சிக்கு கொடுத்த ஒரு வெகுமதி என்று நினைக்கிறேன். கடைசியாக 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஒன்று, என்ன நேரம் முடியுது. ஒரு விஷயம், நான் இவ்வளவு நேரம் பேசினதுகளில் உங்களுக்கு ஏதாவது விமர்சனங்களோ அல்லது ஏதாவது திருத்தங்களோ இருந்தால் நீங்கள் என்னையோட தொடர்பு கொண்டு அதை நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொன்னால் உண்மையிலே நான் சந்தோஷப்படுவேன், நன்றியாக இருப்பேன்.
என்ன மிச்சம் பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். ஏற்பாட்டாளர்கள்ட்ட கேட்டால் இந்த மொபைல் நம்பர்களை தருவாங்க. ஏதாவது உங்கள்கிட்ட இதில் திருத்தங்கள் அல்லது ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள். நாங்கள் தவாசி தான் நான் என்றைக்குமே சொல்லுவது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி தான் உலகம் போகுது. என்றைக்குமே ஒத்தரை தான் சொல்கிறது, எல்லாம் கேட்குறதுன்றது இல்லை அடிப்படையில். எனவே அடுத்தது இந்த இடத்துல இன்றைக்கு இப்படி சில கருத்துக்களை சொல்கிறதுக்குள்ள பாக்கியத்தை தந்த அல்லாவை முதலாவதாக புகழ்கிறேன். அடுத்ததாக இவ்விடத்தில் இந்த கலிமாக்கள் சிலதை சொல்லுவதற்காக என்னை அழைத்து இதற்கான அவகாசத்தை தந்த இந்த அமைப்பின் ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வல்ல அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.